வெல்கம் டு யூடி இன்டகிரேட்டட் ஃபார்ம்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்றி இனங்களை எப்படி தேர்வு செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பன்றி இனங்களை பொறுத்த அளவுக்கு பெரிய வெள்ளை யாஷேக்கர், லேண்ட்ரேஸ், ஹாம்ஷயர், டியூராக் இந்த 4 வகையான பன்றி இனங்கள் தான் இப்போது இந்தியாவில் பெருமளவு வளர்க்கப்பட்டு வருது. இந்த பிரீட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளை யாஷேக்கர். இது இங்கிலாந்தில் உள்ள யாஷேக்கர் என்ற இடத்துல தோன்றியதுனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இது உருவத்தில் ரொம்ப பெருசாகவும் நீளமாகவும் சற்று முகத்தில் குழிவு விழுந்த முகத்தோடனும் காணப்படும். தோல் இளஞ்சிவப்பு நிறமாக சுருக்கமாக இருக்கும். அதே மாதிரி பருவ வயதில் ஆண் பன்றி 210 கிலோவிலேருந்து 275 கிலோ வரையிலும், பெண் பன்றியை பொறுத்தளவு 230லேருந்து 310 கிலோ வரையிலும் இருக்கும். இதில் 10 to 14 வரை குட்டி ஈனும். இந்த ரெண்டாவது பிரீட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூராக்குங்க. இந்த பிரீடு பொறுத்தளவு ரொம்ப செந்நிறமாக இருக்குங்க. பொன்னிற மஞ்சள்லேயும் இருக்குது, இல்லைன்னா மிக சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. இந்த இனம் இறைச்சி உற்பத்திக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுதுங்க. இதில் பெண் பன்றிகள் பொறுத்தளவு அதிக அளவில் பால் கொடுத்து சிறந்த முறையில் குட்டிகளை காப்பாற்றுங்க. இதில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இந்த பன்னியை பொறுத்தளவுக்கு. இந்த பிரீடு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ரேஸுங்க. லேண்ட்ரேஸ் இனத்தை பொறுத்தளவு இது இறைச்சிக்காக தாங்க பயன்படுத்தப்படுது. தரத்தில் இறைச்சி ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க. வெண்மை நிறத்துடன் முகம் நீண்டு உடல் நீளமாக இருக்குங்க. காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தொங்கி போன மாதிரி இருக்குங்க. இதில் ஆண் பன்றியை பொறுத்தளவு 25 வாரத்திலே 92 கிலோ எடை வரை அதிகமாக கூடும். இந்த பிரீட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஷயருங்க. இது கருப்பு நிறமாக இருக்குங்க. உடலை சுற்றி முன்னங்கால்களோடு சேர்ந்து வெள்ளை நிற பட்டை காணப்படுங்க. தலையும் வாலும் பொறுத்தளவு கருப்பு நிறத்தில் இது இருக்குங்க. காது நேராக இருக்கும். மற்ற இனங்களை ஒப்பிடும் பொழுது உருவத்தில் சிறுத்தும் கால்கள் குட்டையாகவும் காணப்படுங்க.